சேர்த்துக்குவோம். போட்டு விட்ருங்க. இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். இந்த மட்டனை சூப்பராக ஒரு கிரேவி பண்ண போகிறேன். வாங்க, கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த மசாலா ரெடி பண்ணிக்குவோம். மசாலாலாம் நல்லா வறுத்துக்குவோம். ஒரு 2 டீஸ்பூனு மல்லி லைட்டாக வறுக்கணும் சிம்மில் வச்சு. காஞ்ச மிளகாய் ஒரு 5 போட்டுங்க. ஒரு 1/2 டீஸ்பூனு மிளகு சேர்த்துங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. ஒரு மராத்தி மொக்கு ஒன்று போட்டுங்க. ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு 4 கிராம்பு அப்படியே லைட்டாக வறுத்து விட்டால் போகிறோம். இந்த ஸ்மெல் வரும்போது இறக்கிட வேண்டியதான். கடைசியாக வறுத்து இறக்குற நேரத்தில் ஒரு டீஸ்பூனு கசகசா போட்டுங்க. இது கடைசியாக தான் போடணும், ஃபஸ்ட்டே போட்டால் தீஞ்சிரும். வறுத்தாச்சு. இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்குவோம். மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். பாருங்க, மசாலாவை ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டிங்க. அதுக்கப்புறமா இந்த வெங்காயம், கொஞ்சம் சோம்பு எல்லாம் சேர்த்து திரும்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா நைஸாக அரைச்சிடணும். உரிச்ச சின்ன வெங்காயம் ஒரு 10 மணி சேர்த்துங்க. சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துங்க. நான் பொடிசாக நறுக்கின ஒரு தக்காளி நான் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிங்க. கூடவே ஊற வச்ச 10 முந்திரி பருப்பு இதையும் ஒன்றா சேர்த்துங்க. அப்புறம் திக்னஸ் கொடுக்கும் கிரேவி. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சிங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் பார்த்தீங்களா. இல்லை குறகுறப்பில்லாத இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அவ்வளோதாங்க. வாங்க நம்ம கிரேவி செய்யலாம். ஒரு குக்கர் வச்சுங்க. குக்கர் நல்லா சூடாகட்டும். ஒரு 200 கிராம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். நான் கடலெண்ணெய் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகிடுச்சு. ஒரு பிரிஞ்சி இலை போட்டுங்க. ஒரு பட்டை போட்டுங்க. 2 கிராம்பு, ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துங்க. இந்த வெங்காயம் வதங்கிறது தான் இருக்குது கிரேவி டேஸ்ட் கொடுக்குறது. எவ்வளோ நல்லா வதக்குறீங்களோ அந்தளவுக்கு மட்டன் கிரேவி சூப்பராக இருக்கும். ஒரு டீஸ்பூன் கல் உப்பு போட்டுங்க. அதான் நல்லா வதங்கும். உப்பு பத்தலைன்னா கடைசியாக இறக்கும்போது பார்த்துக்கணும். சின்ன தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் ஒன்றா சேர்த்துங்க. தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுங்க. நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். பாருங்க, வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் வதங்கிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சள் போட்டுக்குவோம். ஒரு டீஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் காரப்பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்குவோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. ஏற்கனவே மசாலா பொருளில் மிளகாலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூனு கரம் மசாலா, கூடவே சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன் ஆட்டுக்கறி ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணிலாம் இருத்துட்டு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்குவோம். எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். மசாலாம் ஃபுல்லாக கோட்டாகிற மாதிரி. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, மட்டன்லாம் நல்லா மசாலாவோட சேர்ந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்ச இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம்.
இது கிரேவி தான் வைக்க போகிறேன். அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். இந்த மசாலா வச்ச மிக்சியில் உள்ள தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதையும் ஒன்றா சேர்த்துக்குங்க. பாருங்க, நல்லா ஒரு கொதி வந்து மட்டன் நல்லா தண்ணியெலாம் விட்டு நல்லா கிரேவி பார்த்துக்கு வந்துருச்சு. இப்போ உப்பு காரம் பார்த்துக்கிட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சுக்குவோம். விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கறி எப்படி இருக்குன்னு. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு கறி நல்லா சாப்பிட்டா வெந்து கிரேவி மாரி இருக்கு. பாருங்கள், இதாக இருக்கணும், ரொம்ப தண்ணி இல்லாத திக்காக இருக்கு. பாருங்கள், இது ரைஸுக்கு, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பரான மட்டன் கிரேவி. இது கூடவே 2 கிழிச்ச பச்சை மிளகா அப்படி போட்டு விட்ருங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா போட்டுங்க. மேலேயே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி. அவ்வளோதாங்க, சூப்பர் கிரேவி, மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.